தன்னுடைய கருத்தை திரித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, என்னுடைய வார்த்தை பயன்படுத்தும் பதத்தில் தவறு இருந்திருக்கும் என்று சொன்னால் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், அதையும் சொல்லியிருக்கிறாரு. தருண் விஜய் அவர்களைப் போல வள்ளுவனை எடுத்து சென்று சுமந்தவன் தமிழன் கூட சுமந்திருக்க மாட்டான். தருண் விஜய் அதை சுமந்து சென்றவர். வள்ளுவத்தை இந்தியா முழுக்க மட்டுமல்ல, கடல் கடந்தும் போய் வள்ளுவத்தை பரப்பக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தருண் விஜய் அவர்கள். அவருடைய வார்த்தை, அவர் சொல்ற நான் பயன்படுத்திய வார்த்தை தவறாக திரிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இதை நாம் புரிஞ்சுக்கணும். அவர் பேசின விஷயங்கள் வெளிநாட்டு சம்பந்தமாட்டு உள்ள விஷயங்களும் பேசும்போது உதாரணமாக சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இருக்கின்றோம், எல்லா மக்களும் சேர்ந்து நாங்கள் இருக்கின்றோம். இந்த கருப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது, என்னவோ நாம தான் கருப்பு அப்படின்னு. கருப்பு தான் ஏன் இந்தியாவுடைய கலரு, கருப்பு தான் இந்தியாவுடைய கலரு. ஓஹோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் தான் கொஞ்சம் பேர் கருப்பாக இருக்கான்னு சொன்னால், அவர் தருண் விஜய் சொல்லியிருக்கக்கூடிய உதாரணத்தை சொல்கிறேன். அந்த காலத்திலிருந்து வணங்கப்படக்கூடிய கடவுளில் மகாவிஷ்ணு கருப்பு. அவருடைய அவதாரமாக குஜராத்தில் ஆட்சி செய்தவர், துவாரகாவில் பிறந்தவர், யாதவ குலத்தில் பிறந்தவர். இன்றைக்கும் இந்து சமுதாயம் உலகம் முழுக்க வணங்கிட்டு இருக்கக்கூடியது. அவரு கருப்பு. இன்னைக்கு குஜராத்தில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஏராளமான பேர் கருப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க.